எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் தந்து கொண்டிருக்கின்ற செம்மொழியாம் தாய் தமிழை வணங்கி உரையாற்றுகின்றேன். ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, பள்ளிவாசல் திறந்தால் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி, சர்ச்சை திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, பௌத்த மடம் திறந்தால் பௌத்தர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினால் அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. அந்த கடவுளே மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு இங்கு மிக சிறப்பாக வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சம்பந்தியும் வின்னர் விகாஸ் பள்ளியின் சேர்மன் ஆகிய திரு ஆர் செல்வம் அவர்களே, நமது வின்னர் விகாஸ் பள்ளியின் 13ஆம் ஆண்டு விழாவில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற டைரக்டர் ஐஏஎஸ் அகாடமிக் சின்னையா ஐஏஎஸ் அகாடமிக் திரு ஆர் சரவணன் MABL MPhil அவர்களே, என்னுடைய சம்பந்தி அவர்களின் துணைவியார் வின்னர் விகாஸ் பள்ளியின் டைரக்டர் செல்வி அவர்களே, என்னுடைய மாப்பிள்ளை டைரக்டர் எஸ் மோகன் அவர்களே, சின்ன மாப்பிள்ளை எஸ் மணிகண்டன் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த பள்ளியின் முதல்வர்களே, இருபால் ஆசிரியர்களே, பணியாளர்களே, இந்த பள்ளியின் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புசால் பெற்றோர்களே, உயிரினும் மேலான இனிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் மாலை நல்வணக்கத்தை கோரி ஒரு சில வார்த்தைகளில் உரையாற்றி இடம் அமர விரும்புகின்றேன். எப்படி நாற்காலிக்கு 4 கால்கள் முக்கியமோ அது மாதிரி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பெற்றோர்கள் ஒரு கால், ஆசிரியர் ஒரு கால், பள்ளி நிர்வாகம் ஒரு கால், அந்த மாணவர் ஒரு கால், அந்த 4 காலம் இருந்தால் தான் சேர் ஒழுங்காக இருக்கும், உட்கார முடியும். அது மாதிரி மாணவருடைய முன்னேற்றமும் அதை பொறுத்துதான் இருக்கும். எனவே இந்த 4ம் சரியாக இருக்க வேண்டும். எனவே அன்புசால் பெற்றோர்களை ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். இப்போது தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, உயிர் மூச்சானது 2 விஷயங்கள். ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று மிக மிக முக்கியம் நேரம். நேரத்துடைய வேல்யூ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம எவ்வளவுதான் பணத்தை பார்த்து செலவு செய்தாலும் கூட நேரத்தை அதைவிட பார்த்து செலவு செய்ய வேண்டும். நேரம் என்பது உயிரை விட மேலானது. இழந்தால் பெற முடியாதது நேரம். இழந்தால் பெற முடியாது 3. ஒன்று நேரம், நேரத்தை இழந்துவிட்டால் பெற முடியாது. 2வது பெற்றோர்கள் இழந்துவிட்டால் வேற பெற்றோர்களை பெற முடியாது. 3வது நம்முடைய ஒழுக்கம், டிசிப்ளின். எவ்வளவுதான் நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் நம்முடைய ஒழுக்கத்தில் ஏதேனும் ஒரு சிறு குறை ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு நாம் நல்லவனாக பெயர் எடுப்பதற்கு மிக காலமாகும். ஒரு குடம் பால் இருக்கிறது என்று கேட்டால் பால், அது மிக முக்கியமான ஒரு பால் குடத்தில் இருக்கு. அது நம்ம அனைவருக்கும் தேவைப்படிய முக்கியமான பொருள். அதே நேரத்தில் அந்த ஒரு குட பாலில் ஒரு துளி விஷம் விழுந்துவிட்டால் அந்த குடம் முழுவதும், இந்த பால் முழுவதும் விஷமாகி போய்விடும்.
அதுபோலதான் நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரே ஒரு கெட்ட எண்ணம், ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்துவிட்டால் நல்ல எண்ணங்களை அழித்துவிடும். ஒரு மனிதன் எப்போது வெற்றி பெறுகின்றான் என்று மீண்டும் கேட்டால் அவன் மனதில் என்ன எண்ணுகின்றானோ அதுவாகவே மாறுகின்றான். நீ என்ன விரும்புகின்றாயோ அது அடைய முடியும், யாராலையும் அடையலாம். நீ என்ன விரும்புகின்றாயோ அதை அடைய முடியும். ஏன் என்றால் அந்த அதிசயம் நம்முடைய மனிதன் மனசில் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய மனசில் ஆழ் மனசில் வெளி மனசு இருக்கு, ஆழ் மனசு இருக்கு. அந்த ஆழ் மனசில் நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை அடைய வேண்டும் என்று நாம் பதிய வைக்கின்ற போது அந்த ஆழ் மனசு திரும்ப திரும்ப நாம் அது பதிய வைக்கின்ற போது நாம் விரும்புகின்றதை இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்த விரும்புகின்றது எதை இருந்தாலும் கொண்டாந்து கொடுக்கும். ஒரு சாதாரண ஏழை வீட்டில் மாணவனாக குழந்தையாக பிறந்தாலும் சரிதான், நாம் ஏழை ஏழை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் ஏழைதான். ஆனால் நான் ஏழை வீட்டில் பிறந்தாலும் நான் பிற்காலத்தில் ஒரு கோடீஸ்வரனாக வருகின்றேன். நான் கல்வி அறிவே இல்லாத வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் என்னால் கல்வி அறிவு பெற முடியும், நான் பெரிய பட்டதாரியாக வருவேன், என்னால் IAS IPS அதிகாரியாக வர முடியும் என்று எண்ணினால் விரும்பினால் இது நடக்கும். அந்த அதிசயம் ஆழ் மனசுக்கு உண்டு. ஆழ் மனசு என்பது ஒரு அதிசயத்தை நாம் விரும்புவதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலை. ஆழ் மனசில் நெகட்டிவான எண்ணங்களை நாம் விடக்கூடாது. நெகட்டிவான எண்ணத்தை கொடுத்தால் அதை விரும்பினால் அதுதான் கொடுக்கும். நல்ல எண்ணங்களை கொடுத்தால் உங்களை நல்லவனாக உருவாக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும்போது பயம் வராது. மனிதன் தோல்விக்கு முக்கிய காரணம் பயம். அந்த பயம் பதற்றத்தை ஏற்படுத்தும். பதற்றம் என்ன செய்யும் என்றால் பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்வார்கள் கிராமத்தில். பதற்றம், நான் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சிதறி போகும், நான் எதுவும் உருப்படியாக செய்ய முடியாது. அப்போ பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது என்றால் நமக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். துணிச்சல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும், ஊக்கம் இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தால் தான் துணிச்சல் இருக்கும். சோம்பேறித்தனம், பொய் சொல்வது, பொறாமைப்படுவது, என்னால் முடியாது என்று நினைப்பது, இதெல்லாம் இருந்தால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டால் உனக்கு பயம் வந்துவிடும். பயம் வந்துவிட்டால் உன் மீது உனக்கு வெறுப்பு வந்துவிடும். வெறுப்பு வந்துவிட்டால் கடைசியில் நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் என்ற அந்த எண்ணம் வந்துவிடும். சில பேரை தற்கொலைக்கு கூட தூண்டி விட்டுவிடும். எனவே நீங்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும், பயமே இருக்கக்கூடாது. இதற்கு உதாரணம் சொல்கின்றேன். 1940 அதாவது வெள்ளையர் ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இராணுவத்தில் ஒரு கிளர்க்காக எழுத்தராக வேலை பணியாற்றிய ஒருவர், அந்த காலத்தில் தியேட்டர்லாம் கிடையாது, தியேட்டருக்கு சினிமா படம் பார்க்க முடியாது, நாடகம்தான், ஊருக்கு ஊர் நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்போது அந்த எழுத்தர் முதல் வரிசைக்கு அடுத்த வரிசை உட்கார்ந்து நாடகத்தை டிராமாவை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு தும்மல் வந்துச்சு. இந்த கதையின் பெரிய தும்மல் சொல்லுவாங்க. தும்மல் வந்துச்சு. அச்சுக்குன்னு தும்பிட்டாரு. தும்முன்னு யதார்த்தமா ரெண்டாவது வரிசையில் தும்புனா உடனே முதல் வரிசையில் திரும்பி பார்ப்பாங்க. முதல் வரிசையில் இருந்தவர்கள் திரும்பி பார்த்தாரு. அதுல பார்த்தா இவருடைய உயர் அதிகாரி ஜெனரல் மேனேஜர் உட்கார்ந்துருக்கார். அவர் திரும்பி பார்த்தோன்னே இவர் தும்முன பிறகு இவருக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தும்பி விட்டோமே, ஆனால் நமக்கு முன்னாடி உயர் அதிகாரி இருக்க, அவர் திரும்பி பார்த்துட்டாரே, என்ன நினைப்பாரோ என்று பயந்துட்டு அவர் சார் சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தாரு. சார், தும்பல் நான் வேணும்னு தும்மல, அது இயற்கையா வந்தது. இயற்கையா வந்ததால
நான் தும்பிட்டேன், சாரி சார், தப்பா அனுப்பிச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையா, போயா, பரவாயில்ல, டிராமா பாரு அப்படின்ட்டு டிராமா பார்த்துட்டே இருந்தாரு. டிராமா பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பியும் தும்பல் வந்துச்சு. உடனே என்ன செஞ்சாரு, திரும்பி சார் சார் அப்படின்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தாரு, அந்த உயர் அதிகாரி பார்த்தார். என்னப்பா என்ன அப்படின்னு கேட்ட. இல்லை, தும்பல் நான் வேணும்னு தும்பல, இயற்கையா தானா வந்தது, தானா வந்ததுல தும்பிட்டேன், தப்பா நினைச்சிக்காதீங்க. சரியா, பரவாயில்ல, கம்முன்னு உட்காரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நம்மளை கம்முன்னு உட்கார சொல்லிட்டாரு, கோபம் அதிகமாகிடுச்சு பாருக்கு அப்படின்ட்டு அப்படி படம் நவுந்துட்டே இருக்கு, டிராமா நவுந்துட்டே இருக்கு. திரும்ப என்ன நினைச்சு நான் பயந்துட்டு திரும்ப சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தாரு அவர். என்னையா? இல்லை சார், தும்பல் தானா வந்தது, இயற்கையா வந்தது, நான் வேணும்னு தும்பல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னையா, பரவாயில்லையா, பாரியா, நீ என்ன நினைச்சிருக்க நீ அப்படின்னு. ஐயோ ரொம்ப கோபம் வந்துட்டு சொல்லிட்டு டிராமா விட்டு வெளியில டிராமா அந்த கொட்டையை விட்டு வெளில வந்தார். வெளில அந்த அதிகாரி மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் ஏறக்கூடிய அந்த கார்கிட்ட போய் நின்றுட்டார். கார்கிட்ட போய் நின்றுட்டு எப்படி இருந்தாலும் இங்கே வருவார், அவருக்கு ஒரு மன்னிப்பு சாரி கேட்கணும், ரொம்ப கோபமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு கார்கிட்ட நின்றுட்டு இருந்தார். டிராமா முடிஞ்சு வெளில வந்தார். வெளில வந்தோடனே கதவு நின்றுட்டு கதவை திறந்து வந்துட்டு, சார் என்ன சொல்லியா? சார், தும்மல் இயற்கையாக வந்தது, நான் வேணும் தும்பல சார். சார் வருத்தப்படாதீங்க, சாரி சார். இங்கே பாருயா, இப்போ நான் டிராமா பார்க்க வந்திருக்கேன், என்கிட்ட துப்பாக்கி இல்லை, துப்பாக்கி என்ன உன்னை சுட்டே போட்டுருவேன், மரியாதை போயிடு அப்படி சொன்ன ஓடிட்டார். அவன் நேராக ஓடி வீட்டுக்கு போனோன்னே ரொம்ப சோகமாக முகம் வாடி போய் பயத்தோட போய் உட்காந்துருக்கான். அவருடைய மனைவி வந்தாங்க, துணைவியார் வந்தாங்க. என்னையா நடந்தது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்படியா, அருகட்ட மனுஷனே, உனக்கு ஒரு வேலை உருப்படவா செய்ய தெரியாது, இந்த ஒரு வேலை தான் உன்கிட்ட ஒழுங்கா இருக்கு, அதையும் கெடுத்துட பாருக்க, நீ ஏன் தும்முன? இப்போ ரொம்ப கோபமா இருக்காரு, அதைதான் உன்னை சுட்டுடுவோம் துப்பாக்கி எடுத்ததுல சொன்னாரு. எனக்கு பயமா இருக்கு, பரவாயில்ல, நீ எந்நேரம் ஆனாலும் சரிதான், அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்த்து நீ சாரி மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவன் வீட்டுக்கு போறான். அவருடைய வீட்டுக்கு போனா இரவு 12 மணி. 15 மணிக்கு போய் எழுப்புறான். 12 மணிக்கு மேல போய் எழுப்புனா அந்த அதிகாரியுடைய மேலதிகாரி அவர் தான் எழுப்ப முடியும். அந்த ஜெனரல் அதிகாரி, மேலதிகாரி தான் அந்த தளபதி, அந்த போர்பட தளபதி இருக்கார் இல்லையா, அவர் தான் எழுப்ப முடியும். அவரு வேற யாரும் எழுப்ப மாட்டாங்க அவரை. இவரு போய் காலிங் பெல் அழுத்தினோடனே, ஆகா சரி மேலதிகாரி வந்துட்டாங்க போட்டு அந்த 12 மணிக்கு அவர் எழுந்திருந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு துப்பாக்கிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பயந்துட்டு வேகம் கதவை திறந்து கண்ணை மூட்டிட்டு கதவை சல்யூட் அடிக்கிறார். உயர் அதிகாரின்னு சல்யூட் அடிச்சா இவரா இருக்காரு. சார் எதுக்கே வந்த வீட்டுக்கு? ஒன்றும் இல்லை சார், தும்மல், நானா தும்பல சார், அது இயற்கையா வந்தது சார். சார் வருத்தப்படாதீங்க சார். இங்க பாரியா, இப்ப நின்ன பேசும்போது என்கிட்ட துப்பாக்கி இல்லை, இப்ப நிஜமா நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், எடுத்து உன்னை சுட்டுவேன், ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொன்னேன்னா வேகமா இங்கேருந்து ஒடியாந்து வீட்டில் அப்படியே சேர்ல உட்காந்து இருந்தான். அப்படியே உட்காந்து சாய்ந்த அந்த சேர், ஈச்சர் சேர் மாதிரி இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இங்கே மனைவி கேட்குறான், என்னையா நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. மனைவி எழுப்பி பார்க்கிறார். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை, அவன் உயிர் போய்விட்டது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடும்பமே கஷ்டப்படுது. ஏன் என்று கேட்டால் அந்த பயத்தால் அவனுக்கு உயிரே போய்விட்டது. எனவே பயம் என்பது வாழ்க்கையில் நமக்கு இருக்கவே கூடாது. பயத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்றால் நமக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். துணிவு எப்போது இருக்கும் என்று கேட்டால் நம் மனதில் பாசிட்டிவான எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளி ஒரு வருடம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியாக உயர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறி, உயர்வதற்காக மிக கடுமையாக என்னுடைய சம்பந்தி
உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உழைப்பு வீண் போகாது. எனவே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதே நோக்கமாக கொண்டு கடினமாக உழைப்போம். வாழ்வில் வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.